இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தண்டபாணி, நான் உறுதியா சொல்றேன், உன் பணத்தை நாங்க கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவோம்ப்பா. கொஞ்சம் அவகாசம் கொடுப்பா ப்ளீஸ். எப்படியும் கொடுத்துருவோம். எப்படி திருப்பி கொடுப்ப? இந்த வீட்டோட மொத்த நகையை என்கிட்ட தான் இருக்கு. உன் கடையோட பத்திரம் என்கிட்ட பத்திரமா இருக்கு. இருந்ததே இந்த வீடு மட்டும்தான், அதுவும் இப்ப என்கிட்ட வந்துருச்சு. அப்புறம் எப்படி திருப்பி கொடுப்ப? அதெல்லாம் மீறி தங்கச்சி உன் மேல ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மொத்த கடனையை கழிச்சுக்கிறேன்னு சொன்னேன். ஆனா அன்னைக்கு நீயும் கேட்கல, அப்பனும் கேட்கல. மூர்த்தி, அனாதைய வெளியே தூக்கி போட்டு தங்கச்சிக்கு உன் பையனை கல்யாணம் பண்ணி வை. மேல 10 லட்சம் ரூபாய் பணம் தரையா? மாமா, யாருமே இல்லாத எனக்கு இந்த குடும்பம் இதுவரைக்கும் கொடுத்த அன்பு ஆதரவு போதும். மாமா, இந்த நிலைமையில உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. நான் நம்ம குடும்பத்தை விட்டு இப்போ விலகி போனா இந்த குடும்பம் இழந்ததெல்லாம் திரும்ப கிடைக்கும்னா நான் இங்க இருந்து போயிடுறேன் மாமா. அண்ணாமலை, என்ன பேசுற நீ? புரிஞ்சுதாங்க பேசிட்டு இருக்கேன் மாமா, யோசிக்காதீங்க, சரின்னு சொல்லுங்க. மூர்த்தி, அனாதை கழுதைய வீட்டை விட்டு போறேங்கிற சட்டப்புட்டு ஒரு முடிவு எடுக்க வேண்டியதானே? ஒண்ணு பண்ணு, இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க மொத்தமா உள்ள போய் ஒண்ணு சேர்ந்து உங்க கூட இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்க. வாங்க. வாயா மாரியப்பா, எப்ப கேட்டாலும் லீவ் இல்லன்னு சொல்லுவ. ஆனா கரெக்டா நேரத்துக்கு வந்துட்டியே. அதெல்லாம் இருக்கட்டும், வருஷம் கொண்டாடுற விசேஷம் தானே. இந்த வருஷம் மட்டும் ரொம்ப பிரம்மாண்டமா பண்றீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அண்ணாமலை அம்மா தான். 25 வருஷத்துக்கு முன்னாடி வீடு வாசலை இழந்து இந்த ஊரை விட்டு போனவங்க இன்னைக்கு சென்னையிலேயே பிரம்மாண்டமா வீட கட்டி அண்ணாமலை சில்க்ஸ்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அண்ணாமலை அம்மா கையால கொடுத்த பட்டு சேலையை தான் அம்மனுக்கு சாத்துவோம். இத்தனை வருஷத்துல என்ன தவறுனாலும் அவங்க குடும்பத்தில இருந்து வர பட்டு மட்டும் தவறாம அம்மனுக்கு வந்து சேர்ந்துரும். ஓ, இந்த வருஷத்தோட சிறப்பே என்னன்னா அந்த அம்மனுக்கு பட்டுப்புடவை கொடுக்க அண்ணாமலை அம்மாவே நேர்ல வராங்க. இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம விட்டுட்டு வந்த ஊருக்கு போறோம்னு நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணாமலை. எல்லாம் நல்லபடியா நடக்குமா அண்ணாமலை? நடக்கும். இன்னும் என்னையா பூசை ஆரம்பிக்காம இருக்கீங்க? ஓ, நான் வரணும்னு ஆரம்பிக்காம இருந்தீங்களா? நான் வந்துட்டேன்ல, உடனே பூசை ஆரம்பிங்க. என்ன யோசிக்கிறீங்க? இல்லையா, அண்ணாமலை குடும்பத்துல இருந்து இன்னும் யாரும் இங்கெல்லாம் வரமாட்டாங்க. ஓ, போய் பூசை ஆரம்பி. என்ன என்ன அடிங்கடா,
ஆ, அது. இந்த அண்ணாமலை குடும்பம் இந்த ஊர் எல்லையை தொடக்கூடாது. எதுக்கும் கவலைப்படாதீங்க. அண்ணாமலை கோயிலுக்குள்ள வர மாட்டாங்கண்ணே. அதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேண்ணே. ஆ, ஆ. என்னாச்சு? என்ன விஷயம்? எதுக்கு பிளாக் பண்ணீங்க? உங்க கார்ல போதைப் பொருள் இருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. செக் பண்ணு. என்ன சொல்றீங்க சார்? உள்ள யார் இருக்காங்கன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நானும் காருக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாம தான் பேசிட்டு இருக்கேன். ம், தேடி பார்த்துடலாமா? சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? என்ன வாட் இஸ் ஹேப்பனிங்? செக் பண்ணா தெரியும். கான்ஸ்டபிள் போய் செக் பண்ணுங்க. சார் போங்க. சார் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா போயிட்டு இருக்கோம், கொஞ்சம் விடுங்களேன். ஓ, இம்பார்ட்டன்ட் விஷயமா? நாங்களும் இம்பார்ட்டன்ட் விஷயத்துக்கு தான் வந்திருக்கோம். புரியுதா? சார் அது ஃபால்ஸ் சார் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் தானே? எதுவுமே இல்லைன்னா நீங்க போயிட்டே இருக்கலாம். என்ன? சார் இந்த காருக்குள்ள போதைப் பொருள் இருக்கு சார். சார் என்ன சார்? என்னண்ணே? என்னது இது? ஏதோ பெரிய இடத்து குடும்பம்னு பேசுனீங்க. என்ன குடும்பமா போதைப் பொருள் கடத்துறீங்களா? இன்ஸ்பெக்டர், எங்களுக்கு எப்படி வந்ததுன்னு தெரியாது சார். இது யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். என்ன தண்டபாணி திகச்சு போய் நிக்கிற? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு உயர்ந்திருக்கேனா அது உன்னாலதான். நம்ம வாழ்க்கையில தடைகளை உடைக்க உடைக்கதான் நாம உயர்வோன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா உன் தடைகளை உடைச்சி உடைச்சிதான் நான் இந்த இடத்துல நிக்கிறேன். நீ இப்படி உடைஞ்சு போய் நிக்கிற. ஒரு வேலையை ஒழுங்கா பண்ண மாட்டியா?